இந்த வீடியோவில் parallelogram related problems பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு parallelogram உடைய ஏரியா பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த parallelogramல ரெண்டு சைட்ஸும் ஹைட்டும் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தெரியும் parallelogramல ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு தெரியும் இல்லையா. அப்போ இது 15 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 15 சென்டிமீட்டர் இல்லையா. அதே மாதிரி இது 5 சென்டிமீட்டர்னா இந்த பக்கம் அதனுடைய ஆப்போசிட் சைடும் 5 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டு லைன்ஸுக்கு இடையில உள்ள அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை நம்ம ஹைட்டுன்னு எடுத்துக்கணும். therefore base B equal to 15 சென்டிமீட்டர் and height H equal to 4 சென்டிமீட்டர். இந்த மாதிரி கணக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எழுத வேண்டியது கிவன் டீட்டெயில்ஸ். இங்கே வந்து நீங்கள் 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கிவன் டீட்டெயில்ஸ் எழுதுங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபார்முலா எழுதணும், சரியா. தட் இஸ் ஏரியா ஆஃப் த parallelogram A is equal to B into H square units. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிவன் டீட்டெயில்ஸ் எழுதணும், செகண்ட் ஸ்டெப் ஃபார்முலா எழுதணும். இப்போ parallelogram ப்ராப்ளம்ங்கிறதுனால parallelogram ஃபார்முலா எழுதியிருக்கோம். இப்போ ட்ரெபீசியம் அப்படின்னா ட்ரெபீசியம் ஃபார்முலா எழுதணும், சரியா. இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி தெரியாததை கண்டுபிடிக்கணும், ஓகேவா. இப்போ உங்களுக்கு வந்து இதில் பின்னா என்னன்னு தெரியும், ஹைச்னா என்னன்னு தெரியும், ஏன்னா என்னன்னு தெரியாது. அப்போ பியோட வேல்யூவும் ஹைச்சோட வேல்யூவும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே ஏயை கண்டுபிடிக்கணும், ஓகேவா. வேல்யூ ஆஃப் பி என்ன 15 இல்லையா, அண்ட் த வேல்யூ ஆஃப் ஹைச் இஸ் 4. 15 times 4 is 60. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் யூனிட்ஸ். இங்கே என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் இல்லையா, அதனால் இங்கே ஸ்கொயர் சென்டிமீட்டர் போடுங்க, சரியா. ஸோ ஏரியா ஆஃப் த parallelogram A is equal to 60 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகே, அதாவது இதை வந்து நீங்கள் ஒரு கேம் மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதாவது இங்கே வந்து உங்களுக்கு 3 பேர் இருக்காங்க இந்த கேமில். யார் யாருன்னா இந்த ஏரியா, பேஸ், ஹைட்டு, சரியா. இந்த 3 பேரில் எப்போதுமே உங்களுக்கு 2 பேர் யாருங்கிறது தெரியும், 3வது நபர் வந்து யாருங்கிறது தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த 2 பேர் சேர்ந்து இந்த தெரியாத நபர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னா யாருன்னு நமக்கு தெரியும் 15, ஹைட்னா யாருன்னு தெரியும் 4. இப்போ தெரியாதவங்க யார் அப்படின்னா தெரியாத நபர் இங்கே ஏரியா, சரியா. அப்போ இந்த பேஸும் ஹைட்டும் 2 பேர் சேர்ந்து இந்த தெரியாத நபர் அதாவது ஏயை கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. இப்போ இதை ஒரு கேம் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம், சரியா. நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் த parallelogram. பெரிமீட்டருங்கிறது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 4 பக்கத்தையும் கூட்டினா போதும். 4 பக்கமும் உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா, அந்த 4 பக்கத்தையும் கூட்டிடுங்க. அதாவது 15 + 5 + 15 + 5, அதுதான் என்னது பெரிமீட்டர். Now perimeter of the parallelogram is equal to sum of the length of the 4 sides, that is 15 + 5 + 15 + 5, that is equal to 40 centimeter. Therefore perimeter of this parallelogram is equal to 40 centimeter. Okay, இப்போ பாருங்கள் இந்த கணக்கில் ஏரியா, பேஸ், ஹைட் இந்த 3 பேரில் யாரை கேட்டாலுமே, அதாவது ஏரியா கேட்டாலும் சரி, பேஸ் கேட்டாலும் சரி, ஹைட் கேட்டாலும் சரி, இப்போ இந்த கணக்கில் என்ன பண்ணணும், 3 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும், செகண்ட் ஸ்டெப் ஃபார்முலா எழுதணும், 3வது ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி தெரியாததை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இதே மெத்தட் தான் நீங்கள் இந்த எல்லா கணக்குலையுமே நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. Let us move on to the second problem. Here in this parallelogram 2 sides and the height of the parallelogram is given. As we know that in a parallelogram opposite sides are equal. Since the CD is equal to 18 centimeter, this AB is also equal to 18 centimeter. Similarly, since AD is equal to 9 centimeter, BC is also equal to 9 centimeter. Okay. Now, since we know the perpendicular distance between these two lines, let us take this BC as the base. Okay.
அதாவது நமக்கு இந்த 2 லைன்ஸுக்கு இடையில உள்ள இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தெரியும் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த BC = 9 சென்டிமீட்டரை பேஸாக எடுத்துக்கிறோம். சரியா? ஹைட் அப்போ 16 சென்டிமீட்டர். ஓகே. So base B is equal to 9 centimeter and height H equal to 16 centimeter. இப்போ 3 steps ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? The first step என்ன பண்ணோம், given details எழுதணும். Second step we have to write the formula, parallelogram formula. That is area of the parallelogram A is equal to B into H square units. Now we can substitute the value of B and H. The value of B given is 9 centimeter and the value of H is 16 centimeter. Okay. And that is equal to 144 square. For unit, the unit given here is centimeter. Therefore, we put square centimeter. Okay. Therefore, area of the parallelogram A is equal to 144 square centimeter. Now, perimeter of the parallelogram is equal to sum of the length of the 4 sides. That is 18 plus 9 plus 18 plus 9. Okay. And that is equal to 54 centimeter. In the next sum, one of the sides of the parallelogram and the corresponding height are given. This one of the sides is given to be 12 meter and the corresponding height is given to be 8 meter. We have to find the area of the parallelogram. Okay. Let us take one of the side to be AB. So AB is equal to 12 meter and the corresponding height is 8 meter. Okay. Therefore, given base B is equal to 12 centimeter and height H equal to 8 meter. We have to follow 3 steps. First step we have to write the given details. Second step we have to write the formula. That is area of the parallelogram A is equal to B into height square units. Now third step we have to substitute the value of B and H. The value of B is 12 meter and the value of H is 8. Now 12 times 8 is 96. So 96 square, the unit given here is meter. Therefore square meter. Okay, right? Understood? Therefore area of the parallelogram is equal to 96 square meter. Now let us see the third problem. Here area and base of the parallelogram are given. Area is given to be 368 square centimeter and the base is given to be 23 centimeter and they ask to find height of the parallelogram. Okay. So in the first step we have to write the given details, that is area is given to be 368 square centimeter and base B is equal to 23 centimeter. We have to find out the height of the parallelogram. Now second step we have to write the formula, that is area of the parallelogram is A is equal to B into height square units. Now third step we have to substitute the known values. Here we know the value of A is 368 and we know the value of B, that is 23, and we have to find out the value of H. Now in order to find out the value of H, we have to move this 23 to the other side. Okay. When it moves on the other side, this multiplication, this product becomes division. Okay. Now when we divide this 368 by 23, we will be getting 16. Therefore height of the parallelogram H is equal to 16 centimeter. Okay. That's it.